அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். ஆடி மாதம் வந்துட்டாலே பண்டிகைகளும் நிறைய இருக்கும். அதே போல் நம்முடைய சடங்கும் சம்பிரதாயங்களும் நிறைய இருக்கும். நவராத்திரி சமயங்கள்லையும் இந்த ஆடி மாத பண்டிகை காலத்துலேயும் சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் வச்சு கொடுக்கறது நம்முடைய வழக்கமாக இருக்குது. இந்த தாம்பூலத்தை கொடுக்கிற சுமங்கலிகள் முப்பெரும் தேவியரான துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதியாகவும் அதை வாங்குகிற சுமங்கலிகளும் 3 தேவியராகவும் கருதப்படுறாங்க. நாம் கொடுக்கிற தாம்பூலத்தோடு மற்ற பொருட்களையும் கொடுக்கறது வழக்கம். தாம்பூலத்தில் முக்கியமாக வெத்தலை, பாக்கு, மஞ்சள், குங்குமம், தேங்காய், ரவிக்கை துணி, பூ, பழம் இவையெல்லாம் அவசியம் இருக்கணும். இவ்வாறு கொடுக்கப்படுற தாம்பூலத்தில் தேங்காய் மட்டையோடு இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த மட்டை தேங்காய்க்குள்ள ஒரு தத்துவமே அடங்கியிருக்கு. அதாவது நம்முடைய ஆணவம், மாயை, வன்மம் இவற்றையெல்லாம் அகற்றணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆணவம்ங்கிறது மட்டை தேங்காய், மாயை அதோட நார், வன்மம் ஓடு இவையெல்லாம் நீக்கினாதான் வெண்மையான தேங்காய் கிடைக்கும் அப்படிங்கிறது இதனுடைய பொருள். கொடுக்கிற சுமங்கலி நாரோட கூடிய தேங்காயில் மஞ்சள் தடவி பூவை சுற்றி 2 கைகளால் வாங்கும் சுமங்கலி பெண்ணுக்கு கொடுக்கணும். வாங்குகிற சுமங்கலிகள் மடி ஏந்தி வாங்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். கொடுக்கும் சுமங்கலியிடமும் பெரும் சுமங்கலியிடமும் 3 தேவியரும் வாசம் செய்கிறதால நாம் நினைக்கிற காரியங்கள், வரங்களை தேவியர் மூவரும் நமக்கு தங்கு தடையின்றி சீக்கிரமாக அருள் புரிவாங்க. தாம்பூலத்தை கொடுக்கறதாலையும் வாங்கிறதாலையும் நமக்கு நன்மையே ஏற்படும். ஒவ்வொரு சுமங்கலி பெண்ணிடமும் அம்பாள் இருக்கிறதாகவும் அந்த அம்பாளே பெண்ணுருவில் வாங்கிறதாகவும் சொல்லப்படுது. ஆகையால் தாம்பூலம் வாங்க கூப்பிட்டா சந்தோஷமாக போய் வாங்கிட்டு வாங்க. நம்முடைய கோரிக்கைகளும் நிறைவேற அம்பாளை பிரார்த்திச்சுட்டு வரலாம். இந்த தாம்பூலத்தில் வெற்றிலை, பாக்கு, மஞ்சள், குங்குமம், மட்டை தேங்காய் இதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய விஷயங்கள். இதுக்கு மேலே அவங்கவுங்க வசதியை பொறுத்து சீப்பு, முகம் பார்க்குற கண்ணாடி, வளையல், மஞ்சள் கயிறு, பழம், பூ, மருதாணி, கண்மை, தட்சணை, ரவிக்கை துணி அல்லது புடவை இந்த மாதிரி நிறைய மங்களகரமான பொருட்களை நாம் சேர்த்து கொடுக்கலாம். இந்த மங்கள பொருட்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. வெற்றிலை சத்தியத்தை குறிக்குது. அதே போல் மஞ்சள், குங்குமம், மஞ்சள் கயிறு இதெல்லாம் சுமங்கலி தன்மையை வழங்குது. சீப்பு கணவனோட ஆயுள் விருத்தி செய்வதற்காக, கண்ணாடி கணவனோட ஆரோக்கியம் காப்பதற்காக, வளையல் மன அமைதி பெறுவதற்காக, தேங்காய் பாவம் நீங்க. மட்டை தேங்காய் கொடுக்க முடியாதவங்க உரிச்ச தேங்காயையும் கொடுக்கலாம். பழங்கள் கொடுக்கறது அன்னதான பலன் கிடைப்பதற்காக, பூ மகிழ்ச்சி பெறுகிறதுக்கு, மருதாணி நோய் வராமல் இருக்கிறதுக்கு, கண்மை திருஷ்டி தோஷங்கள் எல்லாம் நம்மளை அண்டாமல் இருக்கிறதுக்கு, தட்சிணை லக்ஷ்மி கடாட்சம் பெருகுவதற்கு, ரவிக்கை துணியோ அல்லது புடவையோ வஸ்திரம் தானம் செய்த பலன் கிடைக்கிறதுக்கு. இந்த தாம்பூலம் வழங்குகிற நோக்கமே அம்பிகையை திருப்தி செய்வதற்காக. அனைவருக்கும் தாம்பூலம் கொடுக்கறது மூலமாக அம்பிகையும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து தாம்பூலம் வாங்கிட்டு நம்மளை வாழ்த்துவாங்க. தேவி எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வரலாம். நமக்கு பூக்கள் தர்ற பூக்காரி மூலமாக, நம்ம வீட்டு பணிப்பெண் மூலமாக, ஏன் தெருவில் குப்பை சுத்தம் செய்கிற பெண் மூலமாக கூட இருக்கலாம். அதனால் தாம்பூலம் தரதில் பேதம் பார்க்காம தேவியை திருப்திப்படுத்துறது மட்டுமே நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். இந்த தாம்பூலம் கொடுக்கும்போது சில முறைகளையும் கண்டிப்பாக பின்பற்றணும். தாம்பூலம் கொடுக்குறவங்க கிழக்கு பார்த்து நின்றுக்கிட்டு தான் கொடுக்கணும். அதே மாதிரி அதை வாங்கிக்கிறவங்க அவங்களுக்கு நேர் எதிரே சிறு பாய் போட்டு உட்கார்ந்து கொண்டு வாங்கணும். தாம்பூலம் வாங்கிக்கிறவங்களுக்கு பிசைந்த மஞ்சள் கொஞ்சம் கொடுத்து அவங்களுக்கு கால்களில் நலுங்கு இட்டுக்க சொல்லணும். பானகம் முதலிய பானங்களை ஏதாவது குடிக்கிறதுக்கு தரணும். இல்லைன்னா தண்ணீராவது கொடுக்கணும். பிறகு மஞ்சள், குங்குமம், சந்தனம் இவற்றையெல்லாம் அவங்களுக்கு எடுத்துக்க சொல்லணும். தேங்காய் அளிக்கும் போது அதில் லேசாக மஞ்சள் பூசி ஒரு குங்குமம் பொட்டு வச்சு அதை தாம்பூல பொருட்களோடு சேர்த்து அம்மன் முன்னாடி காட்டணும். தேங்காயோட குடிமி பகுதி அம்பாளை பார்த்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அம்பாளோட அருள் அதில் இறங்கி கொடுப்பவரும் வாங்குபவரும் நலமாக இருக்கணும்னு வேண்டிட்டு கொடுக்கணும். வயசில் பெரியவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கும்போது தாம்பூலம் கொடுத்துட்டு அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் செய்யணும். எப்பொழுதுமே நம்ம வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் வந்தால் கட்டாயமாக தாம்பூலம் தரணும். குறைந்தபட்சம் குங்குமமாவது தரணும். மேலும்
வெற்றிலைங்கிறது சத்தியத்தோட சொரூபம். அதனால தான் நிச்சய தாம்பூலத்தன்னைக்கு வெற்றிலை பார்க்க மாட்டிக்கிறாங்க. தாம்பூல பூரித்த முகி அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமம் தேவியை புகழுது. இதன் பொருள் என்னன்னா, தாம்பூலம் தரிச்சதால பூரிப்படைந்த முகத்தினை உடையவள் அப்படிங்கிறது ஆகும். விழா காலங்கள்லையும் பண்டிகை நாட்கள்லையும் நவராத்திரி சமயங்கள்லையும் பெண்கள் ஒருவருக்கொருவர் தாம்பூலம் வழங்கி கொள்வது மூலமாக மறைமுகமாக நாம் இருவருமே தோழிகள், நாம் ஒருவருக்கொருவர் உண்மையாக நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயமும் இதுக்குள்ள அடங்கி இருக்கு. தாம்பூலம் கொடுக்கிறவங்களும் வாங்குறவங்களும் இந்த முறைகளை எல்லாம் கடைபிடிக்கும் போது 3 தேவியரோட அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்தடுத்து வரக்கூடிய ஆடி வெள்ளிக்கிழமைகளில் சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுத்து நாமளும் சந்தோஷமாக இருப்போம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கலாம். நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். அந்த அம்மனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.